Hey guys, this is Priyanka from Valluvar Vasagar Vattam. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 லிட்ரரி கிரிட்டிசிசம் டாபிக் த வே டு ஸ்டடின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 9 லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ் டாபிக் இட் இஸ் அ வெரி வெரி டஃப் டாபிக். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா த வே டு ஸ்டடி, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட், எப்படி ஈஸியாக கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்ற டாபிக் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஃபுல்லாக அந்த வீடியோ கவர் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see it. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஒர்க்கு இல்லை ஒரு ஆத்தரை பார்த்திங்கன்னா குறை சொல்லும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு புக்கையோ இல்லை ஒரு கான்செப்ட், ஒரு படத்தையோ நம்ம பார்க்குறோம், நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு ரிவ்யூ டைப் தான் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் இஸ் த அனலைசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் எவாலுவேட் பண்ணுறது, ஸோ அனலைஸ் பண்ணுறது, ஸோ இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் பார்த்திங்கன்னா மேத்யூ அர்னால்டு. ஸோ மேத்யூ அர்னால்டு பார்த்திங்கன்னா என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னா கிரிட்டிசிசம் பற்றி, லிட்ரேச்சர் இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். ஸோ தட் இஸ் அ திங். ஸோ வாழ்க்கை அப்படின்றது ஒரு குறை சொல்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் குறை சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் போவாங்க. அதே மாதிரி தான் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அப்ஜெக்டிவ் கோரலேட்டிவ் ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டெஃபினேஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே கோ த்ரூ பண்ணணும். நெக்ஸ்ட் சாமுவேல் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா மாரல் கிரிட்டிசிசம் அண்ட் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ மாரல் கிரிட்டிசிசம், ஸோ மாரலைஸ் பண்ணி கிரிட்டிசிசம் சொல்கிறது, ஃபிலாசபிக்கல் ரீதி கிரிட்டிசிசம் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமாக சொல்கிறது. ஸோ இது சாமுவேல் ஜான்சன் சொன்ன ஒரு டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு ஜான் ட்ரைடன். ஸோ ஜான் ட்ரைடன் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் சாமுவேல் ஜான்சன் தான் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், ஏன்னா அவர் தான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பட் ஜான் ட்ரைடன் he is the father of the English criticism. Next, I.A. Riches. So he is the father of practical criticism. நல்லா பாருங்கள், practical criticism ஓட ஃபாதர் யாருன்னா I.A. Riches. அண்ட் F.R. Lewis பார்த்தீங்கன்னா he is a great tradition. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மெயினாக கான்செப்ட் படிச்சுக்கணும். Second thing is classical literary theory. So what is the classical literary theory? So first is Plato. So Plato எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, so what kind of man he is. So first அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிபப்ளிக் ஒர்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. ஸோ அவரோட எல்லா ஒர்க்ஸும் இங்கே கொடுக்கல, ஆத்தர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அவரோட கீ ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா he is a art in imitation. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இமிடேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அண்ட் ஆல்சோ பிளாட்டோட கான்செப்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் ஸ்கில் இருக்கக்கூடாது, ஒன்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரலைஸ்டாக தான் இருக்கணும். ஸோ நேச்சர் பேஸ்டு தான் இருக்கணும், எந்த ஒரு இமேஜினேஷனும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் தான் பிளாட்டோடது. ஓகேங்களா? அண்ட் இப்போது பிளாட்டோ போய்ட்ரி இஸ் ட்ரைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி பேஸ்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ரியாலிட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட கான்செப்ட்டு. அண்ட் poets should be excluded from the ideal state. ஸோ உள்ளது படி சொல்லணும், ஸோ உள்ளது படி தான் பேசணும் poetries அப்படின்ற கான்செப்ட் தான் பிளாட்டோவோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ imitation of imitation. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I'll ask you one question. Who consider poetry as an imitation of imitation அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்டாங்கன்னா imitation of imitation-ஏ பிளாட்டோ தான். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டிலோட முக்கியமான ஒர்க் என்னென்னா poetics. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ அவரோட கீ கான்செப்ட், ஸோ அவரோட ஒர்க்கில் இருக்க என்னென்ன கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெமிசிஸ் இருக்கும், கெத்தாரிசிஸ் இருக்கும், ட்ராஜடி இருக்கும், ஹமார்ஷியா இருக்கும், பெரிபேஷியா, எனக்னாரிசிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கில் இருக்க கீ கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒன் லைனராக சொல்லணும் அப்படின்னா இப்போ கெத்தாரிசிஸ்னாலே இட் இஸ் அ பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிட்டி அண்ட் ஃபியரை பியூரிஃபையாக சொல்கிறது கெத்தாரிசிஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்கினஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னென்னா ஆன் த சப்ளைம். ஸோ இவரோட கீ கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்ளைம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரேட்னஸ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நியோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன். ஸோ ஜான் ட்ரைடன் ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் போயசி. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சிட்டாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அலெக்சாண்டர் போப்பு. ஸோ இவருமே நியோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் ஆத்தர் தான். ஸோ இவரோட ஒரு கோட் வேர்ட் என்னன்னா ட்ரூ வித் இஸ் நேச்சர் டு அட்வான்டேஜ் ட்ரெஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு கொட்டேஷன் வந்து மறந்துடாதீங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். நெக்ஸ்ட்டு சாமுவல் ஜான்சன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ வெரி குட் ஆத்தர் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ வெரி குட் கிரிட்டிசைசர். அண்ட் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க். அண்ட் ஆல்சோ இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் போர்ட்ரைஸ் யூனிவர்சல் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் இவருக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன் ரொமான்டிக் கிரிட்டிசிசம். ஸோ ஹூரால் ரொமான்டிக் கிரிட்டிசிசம். ஸோ ரொமான்டிக்னாலே நேச்சர் ஓரியன்டட். ஸோ ரொமான்டிக் ஏஜில் இருக்க ஆத்தர்ஸ் கிரிட்டிசிசம் யாருன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இவரோட முக்கியமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். ஸோ வேர்ட்ஸ்வர்த்தும் நம்ம கால்ரிட்ஜும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்னே வந்து பார்த்தீங்கன்னா poetry is a spontaneous overflow of powerful feeling and a language of common people should be used. So this is the main thing. நெக்ஸ்ட்டு சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ். ஸோ இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி லிட்ரரியா. ஸோ நம்ம வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கால்ரிட்ஜுக்கும் லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து முழுக்க நேச்சர் ஓரியன்ட் தான் போவார். கால்ரிட்ஜுமே நேச்சர் தான், பட் இமேஜினேஷன் கடந்து தான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க. அண்ட் கான்செப்ட் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் ஃபேன்சி, இமேஜினேஷன். ஸோ இமேஜினேஷனே பார்த்தீங்கன்னா அவர் 2 கான்செப்டாக பிரிப்பார். ப்ரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷனை பிரித்து சொல்லுவார். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் விக்டோரியன் கிரிட்டிசிசம். ஸோ விக்டோரியன் கிரிட்டிசிசம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு. ஸோ மேத்யூ அர்னால்டோட முக்கியமான 2 ஒர்க் என்னென்னா த ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி, கல்ச்சர் அண்ட் அனார்கி. ஸோ இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்டோன் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ்ஸு, அப்புறம் ஹை சீரியஸ்னஸ். ஸோ இதோட மெயின் கான்செப்டே இது தான். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிரிட்டிசிசம். மாடர்ன் கிரிட்டிசிசம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட் முக்கியமான ஆத்தராக இருக்கார். இவரோட முக்கியமான எஸ்ஸேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட், ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம். இதோட மெயின் திங்கு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கோரலேட்டிவ், இம்பர்சனாலிட்டி தியரி. அவரோட மெயினான ஒரு கான்செப்ட் இது. 2 கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஐயர் ரிச்சர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவரோட ஒர்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ ஐயர் ரிச்சர்ட்ஸோட ஒர்க்கோட கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ஸ், ஃபீலிங், டென்ஸு, இன்டென்ஷன். இது 4 கான்செப்ட் தான். செவன்த் ஒன் நியூ கிரிட்டிசிசம். நியூ கிரிட்டிசிசம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கிரிட்டிக்ஸ் யார் இருப்பாங்கன்னா ஜான் க்ரௌ ரான்சம், கிளெனத் ப்ரூக்ஸு, W.K. விம்சாத். இவங்க 3 பேர் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. இவங்களோட கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரீடிங்கு, இன்டென்ஷனல் ஃபேலசி, எஃபெக்டிவ் ஃபேலசி, டெக்ஸ்ட் சென்டர் கிரிட்டிசிசம். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல ரைஸ் பண்ணுறேன். ஹூ இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் இப்படின்ற ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் க்ரௌ ரான்சம் தான். இவர் தான் நியூ கிரிட்டிசிசமோட ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னா ஜான் ரைட்டன். ஆனால் நியூ கிரிட்டிசிசமோட ஃபாதர் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் க்ரௌ ரான்சம் தான். ஓகே, 8th ஒன் ஸ்ட்ரக்சரலிசம். ஸ்ட்ரக்சரலிசமோட ஃபவுண்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்ட் டி சசர். எல்லாத்துக்குமே தெரியும். இவரோட கான்செப்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட் தான். லேங், பெரோல், சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு. இது 4 மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ ஹூர் ஆல் தேர் 2 மெம்பர்ஸ் இஸ் கிளவுடி லெவி ஸ்ட்ரஸ், ரோலாண்ட் பார்ட்டிஸ். ஸோ இவங்க 2 பேரும் முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டாக இருப்பாங்க. 9th பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் எந்தெந்த ஆத்தர் இருக்காங்க, அந்த ஆத்தர் பாருங்கள், ஜாக்வஸ் டெரடா. ஸோ இதோட தியரி வந்து பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற தியரி. இதோட கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரென்ஸு, பைனரி opposition, நோ ஃபிக்ஸட் மீனிங் அப்படின்ற கான்செப்ட் தான். அண்ட் ஆல்சோ தே வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின், ஹூ டெவலப்டு டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் எழுதணும். ஜாக்வஸ் டெரடா தான் வந்து பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டெவலப் பண்ண ஒரு பர்சன். 10th ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸோ ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரியோட கிரிட்டிக்ஸ் யார்னா வுல்ஃப்கேம் ஐசர், ஸ்டான்லி ஃபிஷ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குன்னா மீனிங் இஸ் கிரியேட்டட் பை த ரீடர். ஸோ ரீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி.
11th ஒன் மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். ஸோ மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசமோட ஃபவுண்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் கார்ல் மார்க்ஸு. இவரோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரகிள், ஐடியாலஜி, அப்புறம் பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர், இது 3 தான் அதோட கான்செப்டே. யார் கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லூக்கஸ், ஆண்டோனியா கிராம்சை. ஸோ இவங்க 2 பேருமே கிரிட்டிக்ஸாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். யாரில் ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபீமேல் கிரிட்டிசிசம் யாருன்னா மேஜர் கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் டி பேவர், எலான் ஷோ வால்டர். ஸோ இவங்களோட கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கி, கைனோ கிரிட்டிசிசம், விமன்ஸ் ரைட்டிங் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செக்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு. 13th வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம் மிஸ் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இவரோட கான்செப்ட்ஸில் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே அவங்களோட கான்செப்ட்டு. லேட்டர் கிரிட்டிக். ஸோ லேட்டர் கிரிட்டிக் யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா கார்ல் ஜங்கு. ஸோ இவரோட கான்செப்ட் எப்படின்னா கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸோட கான்செப்டை இவர் வந்து கொடுத்துருப்பாரு. 14th போஸ்ட் கொலோனியல் தியரி. ஸோ போஸ்ட் கொலோனியல் தியரியோட கிரிட்டிக்ஸ் யார் 3 பேர் இருக்காங்க. யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சைடர், ஹோமி கே பாபா, காயத்ரி சக்கரவர்த்தி, ஸ்பைவேக், 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட்ஸில் எப்படி இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டலிசம், ஹைப்ரிடிட்டி, மிமிக்ரி, சப் ஆல்டர்ன், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் கொலோனியல் தியரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஆர்பி ஒன்லைனர் கொஷின் அப்படின்ற கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ 15 days ஸ்டடி பிளான் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்ற கான்செப்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து 15 days என்னென்ன படிக்கணும், இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் டாப்பிக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக ஒரு மேப் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸில் ஒவ்வொன்றும் வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் கொடுப்பேன். லிட்ரரி போன வீடியோ வந்து பார்த்தா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் டாபிக் த வே டு ஈஸி ஸ்டடின்ற கான்செப்ட் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் கொடுக்குறேன், அப்போ டச் பண்ணி பாருங்கள். ஏன்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் எப்படி படிக்கணும், எத்தனை நாளில் படித்து முடிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி லிட்ரரி கிரிட்டிசிசம் டாபிக் வந்து எத்தனை நாளில் எப்படி படிக்கணும், என்னென்ன கான்செப்டில் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு நான் போட்டு தரேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம் அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 8056713273. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு யூ கேன் கால் மீ ஆர் எல்ஸ் யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஓகேங்களா, நீங்கள் கால் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் we are all provided ஸ்டடி மெட்டீரியல், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, டெஸ்ட் டிஸ்கஷன், இது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.